ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம். அது என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை கையால் நல்லா கசக்கிட்டு நல்லா உருட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே நல்லா படுற அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுலை ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வைக்க போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லா பொருட்களையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஒரு விதமான ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் சுத்தமாக வரவே வராது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால், தயிர், வெஜிடேபிள், சில டைம் நான்வெஜ்லாம் கூட நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ஒரு விதமான ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உப்பு ஜாடியில் நம்ம எப்பயுமே உப்பு போடும்போது ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. மழைக்காலம் அப்படிங்கிறதுனால உப்பு சீக்கிரமாக நீர்த்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் சிரட்டைலாம் போட்டு வைக்கிற மாதிரி டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட தேங்காய் சிரட்டை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உடன் ஸ்பூனோ இல்லை ஸ்டிக்கோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை தான் எடுத்திருக்கேன். இந்த பிரிஞ்சி இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மஞ்சள் பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த மஞ்சள் பேஸ்ட் இருக்கணும். ஸோ மேலே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரிஞ்சி இலையை நெருப்பு பற்ற வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கொளுத்திடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக புகை வர அளவுக்கு நெருப்பு பற்ற வச்சு எடுத்துக்கலாம். இதிலிருந்து வரக்கூடிய இந்த புகையோடைய வாசனைக்கு சுத்தமாக கொசுக்கள் வரவே வராது. கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி நம்ம பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு சுத்தமாக கொசுக்கள் வராது. அப்படியே அந்த இடத்துல இருந்தால் கூட இந்த வாசனைக்கு அது காணாமல் போயிடும். இந்த பிரிஞ்சி இலையும் மஞ்சளும் சேர்த்து எரிய வைக்கிறதுனால இதிலிருந்து வரக்கூடிய புகை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். இதில் இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குது. நமக்கு தலைவலி, தலைபாரம், மூக்கடைப்பு, ஜலதோஷம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்ம எப்பயுமே ஆவி பிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதை நம்ம எரிய வச்சுட்டு இந்த புகையை நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த தலைவலி, தலைபாரம், ஜலதோஷம், மூக்கடைப்பு இது எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மண்சட்டி கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, 2 காஞ்ச வத்தல் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் குழம்புக்கெலாம் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மசாலா தூளை ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வீட்டில் ரெடி பண்ண மசாலா தூள் தான் நான் இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் நான்வெஜ் குழம்புக்கு என்ன மசாலா தூள் ஆட் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இது 3த்தையும் நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிரை, நல்லா கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மசாலா நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மட்டனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை அப்படியே இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம்.
2 பெரிய தக்காளி, நல்ல பழமான புளிப்பு இல்லாத தக்காளியாக பார்த்து நல்லா நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட மேலே நல்லா வந்து தூவி விட்டுட்டு அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தானி ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ், இந்த மாதிரி அட்டை பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கிச்சனில் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் போட்டு இந்த பாக்ஸ்லாம் நம்ம அடுக்கி வச்சுருப்போம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா முன்ன பின்னன்னு சொல்லி அடுக்கி வச்சுருப்போம். நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னா பேக் சைடில் இருக்கிற அந்த பாக்ஸ் எடுக்கும் போது கை தவறி முன்னாடி இருக்கிறது கூட கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதை நம்ம என்ன பொருள் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஷீட்டில் வந்து எழுதி அதில் ஒட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அட்டை பாக்ஸ்லாம் நமக்கு ஏதாவது வாங்கினா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து தூக்கி போட்டுறாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி வச்சுட்டு பேக் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அடுக்கிறதுனால இது வந்து ஸ்டெப் ரேக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி பாக்ஸில் நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். பின்னாடி இருக்கிற அந்த பாக்ஸ் எடுக்கும் போது முன்னாடி இருக்கிற அந்த பாக்ஸ் வந்து கை தவறி கூட நமக்கு கீழே விழவே விழாது. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரே மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன பொருட்கள் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஷீட்டாக எழுதி ஒட்டியிருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸும் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம ஒரே மாதிரி அடுக்கி வச்சோம் அப்படின்னா அந்த ஷீட் வந்து கண்ணுக்கு மறைவாக இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸாக நம்ம எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது அந்த ஷீட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விசிபிளாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட அட்டை பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா? அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மளிகை பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பேக் சைடில் வச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடில் குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். பெரிய பாக்ஸ்லாம் பேக் சைட்லேயும் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற பாக்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்ம அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே விசிபிளாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஸ்டெப் ரேக் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்ககிட்ட அதிகமான பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேக் சைடில் 2 பாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ், அதுக்கப்புறமா பாக்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் அடுக்கிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு 3 ரேக்ஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வைக்கிறதுனால இடத்த அடைச்சா மாதிரி இருக்காது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்போயுமே நம்ம அப்பளம்லாம் பொரிச்சோம் அப்படின்னா மட்டும் எண்ணெய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும். ஒரு 2லேருந்து 3 அப்பளம் தான் பொரிச்சிருப்போம். ஆனால் எண்ணெயோடைய நிறம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மாறி இருக்கும். அடியில் பார்த்திங்கன்னா நிறைய கசடு தங்கின மாதிரி இருக்கும். அந்த எண்ணெயை நம்மளால் ரீயூஸும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போயுமே நம்ம அப்பளம் வாங்கினோம் அப்படின்னா அந்த அப்பளத்துக்கு மேல் மாவு போட்டு தேய்ச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாவு வந்து மேலே நல்லா ஒட்டி இருக்கும். அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தோ வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த மாவெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதில் இருக்கிற அந்த மாவு எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இந்த அப்பளத்தில் ஒட்டி இருக்கு. இந்த மாவுனால தான் அந்த எண்ணெயோடைய நிறம் சீக்கிரமாக மாறுது, கசடும் தங்குது. ஸோ அப்பளம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேல் மாவை நல்லா தேய்ச்சிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெயோடைய நிறமும் மாறாது, அடியில் கசடும் தங்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களோட கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.